தப்பு இருக்கோ அவங்க அந்த வாரத்தில் நாமினேஷன் பாஸ் கொடுத்தோ இல்லை இந்த கேப்டன்சிக்கு நிற்க வச்சோ இல்லை ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணியோ காப்பாற்றுறது இருக்குல்ல, அது ரொம்ப பார்ஷியலாக இருக்குது இந்த சீசனில் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த இடத்துல பிரஜன் வந்து அப்போ ரம்யா அதனால மாட்டினாங்க. ரம்யா வினோத் ஒரு இடத்துல முட்டிக்குச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ரம்யா வந்து அவங்க டீமில் இருக்க வினோத்தையே சொல்லிட்டாங்க, சாண்ட்ரா சொன்னாங்க. அப்போ வினோத்தை சொன்னோன்னே வினோத் எக்ஸ்பெக்ட் பண்ணல, தன்னோட டீம்லேருந்தே சொல்லுவாங்க, எல்லாம் சாண்ட்ரா தான் சொல்லுவோம். ரம்யா சொன்னோன்னே அதுக்கப்புறம் வினோத் போய் திருப்பி ரம்யா குத்திட்டாரு. உங்களுக்கு 2 பேர் தான் டக்கு டக்குன்னு சுருக்குன்னு வந்துருமே, இதை நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன், இன்னைக்கு நடந்துச்சு, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்ற மாதிரி வினோத் வயசு ரம்யா இனிமேல் முட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதே இடத்துல சபரி வினோத்தும் முட்டுச்சு. ஏன்னா சபரியும் ஒஸ்ட்டில் வந்து வினோத்தை சொல்லிட்டாரு. ஸோ சாண்ட்ராவை ஆப்வியஸாக சொன்னார், இன்னொரு சாய்ஸ் வினோத்தை சொன்னார். சாண்ட்ரா சொன்னதெல்லாம் விட்டுற எல்லாரும் காமனாக சொன்னது, கொஞ்சம் யூனிக்காக சொன்னது மட்டும் யாருன்னு பார்ப்போம். ரம்யா வினோத்தை சொன்னார், வினோத் ரம்யாவை சொன்னார், சபரி வினோத்தை சொன்னார், அரோரா சாண்ட்ரா திவ்யா. அரோரா வந்து நான் எங்கேயாச்சும் பாரு உள்ள விடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் மெஜாரிட்டி அந்த மாதிரி கேமே ஆட தெரிலங்க. வெறும்னே அவள் கூட அந்த பொசசிவ் கேம் ஆடுறது மட்டும்தான் அந்த அரோராக்கு வரும். இல்லை பேசினா பின்னாடி பேசுவா, மற்றபடி வேற எதுவும் அவள் பேசலாம் மாட்டா. அந்த நாமினேஷன் கூட அவளுக்கு டாஸ்க்கும் புரியாது, ஒன்றும் கமர்துனிக்கு அடுத்த ஆள் பிஏ தான் அவள், ஒன்றும் புரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த யார் எது கும்பலோட கோவிந்தா போகணுமோ அந்த 10 1 11 தான் ஓட்டு போடுவாள் தவிர பெருசாக யோசிக்கலாம் மாட்டா. அவள் யோசிச்சு பேசுறது என்னன்னா அந்த கன்னிங்னஸ் எதையாச்சும் பேசும். அதுவும் உனக்கு சபரி கன்னிங்னஸ் தெரியலையா, இல்லைனா வந்து கன்னிங்னஸ் தெரியலையா அப்படின்னா விஜய் பாருக்கு யாரெல்லாம் அந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களோடது மட்டும் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்களுக்கு அது யூஸ் ஆகும், இவங்க அதை மட்டும் தான் வச்சு கேம் ஆடுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பிரஜினும் சாண்ட்ரா திவ்யா சொன்னது வந்து நான் சொல்கிறதுனால ஓட்டு மாற போகிறதில்ல, ஸோ நானும் அவங்களுக்கே போடுறேன்ற இடத்துல அதான் இவங்க பாரு சொல்லுவாங்க. அப்புறம் அண்ணா வந்து திருப்பி விட்டுருக்கலாம், திருப்பி விட்டா ஓட்டு மாற போகிறதில்ல. பட் ஆனால் நீங்கள் ஒஸ்ட்டுன்னு யோசிக்கிற இடத்துல எந்த இடத்துல அந்த ஒஸ்ட்டுன்றதை நீங்கள் பதிய வைக்கலாம், கேமரா கிட்ட பதிய வைக்கலாம், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வரலாம். இது வந்து நிறைய பேர் அந்த வீட்டில் பண்ணுறாங்க. அந்த கும்பலில் கோயந்தான் ஓட்டு போடுறவங்க இல்லை அந்த மெஜாரிட்டி வந்து எது செல்லுபடி ஆகும் செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்கிற